ஜானகி அவர்கள் பழகுவதற்கு எவ்வளவு இனிமையானவர்னு நம்மிடையே இரங்கல் தெரிவிக்க தொலைபேசி வாயிலாக இணைந்த நிறைய கெஸ்ட் சொன்னதையும் நம்ம கேட்டிருப்போம். அந்த வகையில் பின்னணி பாடகர் மனோ மற்றும் பாடகி சுஜாதா அவர்கள் ஜானகி அவர்களுடைய உடலுக்கு கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தக்கூடிய காட்சிகளையும் நாம் பார்த்தோம். இன்ஃபேக்ட் ஃபோனோ மூலமாக, தொலைபேசி மூலமாக சுஜாதா அவர்கள் நம்மிடையே இணைஞ்ச போது ஒரு 2 நிமிஷம் கூட அவரால் தொடர்ந்து பேச முடியாத அளவுக்கு விக்கி அழுத ஆரம்பிச்சிட்டார். ஸோ அந்த காலை நம்மளால் கண்டினியூ பண்ண முடியாத நிலைமையில் இருந்தது. கடந்த 2 ஆண்டுகளாக ஒரு நெருக்கத்தோடு பழகி வந்த தங்களுடைய தருணத்தையும் நினைவுகளையும் அவங்க பகிர்ந்துக்கிட்டாங்க. இன்னொருத்தர் பின்னணி பாடகர் மனோ இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் ஜானகி அம்மாவோட எவ்வளவு குறும்புத்தனம் பண்ணிக்கிட்டு எவ்வளவு விளையாட்டாக இருந்தார் அப்படின்றத நம்மளை நிறைய பேர் நம்ம பார்த்துருப்போம். எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள்கிட்ட தம்பி மாதிரி பழகுறாங்க அப்படின்னா மனோ அவர்கள்கிட்டையும் அதே மாதிரி ஒரு உரிமையோட, ஒரு வாஞ்சையோட குறும்புத்தனம் பண்ணிக்கிட்டு பழகிக்கிட்ட காட்சிகள் எல்லாம் கடந்த காலத்தில் நம்ம பார்த்துருக்கோம். இன்றைக்கு அதே இணை இன்னைக்கு உயிரற்ற உடலாக ஜானகி அம்மா கிடக்க கண்ணீர் மல்க தனது இறுதி மரியாதையை மனோ அவர்கள் செலுத்தக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கும்போது ஒரு நிமிஷம் என்ன பேசுறதுனே தெரியாமல் விக்கிச்சு நிற்கக்கூடிய நிலை நமக்குமே ஏற்படுகிறது. நமக்கு அறிந்த முகங்கள், நாம் அறிந்த குரல்கள், நாம் விரும்பும் குரல்கள், நாம் விரும்பும் மனிதர்கள் இப்படி ஒரு இக்கட்டான ஒரு சூழலில் இருக்கும்போது அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்குறதுமே கூட ஒரு விதமான ஒரு கவலை அளிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஸோ தன்னுடைய இறுதி மரியாதையை மனோ அவர்களும் சுஜாதா அவர்களும் செலுத்திய அந்த காட்சிகளை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். மற்றொரு புறம் கன்னட சினிமா உலகின் பிரபலங்களுமே கூட தொடர்ச்சியாக ஜானகி அவர்களுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். மனோ அவர்களுடனான அந்த குறும்பு சேட்டை அந்த வீடியோக்கள் எல்லாமே இப்போ நினைவுக்கு வருவதை நம்மளால் தவிர்க்க முடியல. அதே நேரத்தில் அவங்க ஜானகி அம்மாவோட இணைஞ்சு பாடின பாடல்கள், சின்ன ராசாவே அந்த பாடல் நம்மள வால்டர் வெற்றிவேல் படத்தில் இருந்து குறும்பு கொப்பளிக்கக்கூடிய ஒரு பாடல். அந்த ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் 2 பேருமே அந்த குறும்புத்தனத்தோடு அந்த பாடலை பாடிய விதமும் கூட இன்னுமே நினைவில் இருக்குது. அதை தாண்டி காதோறும் லோலாக்கு மாதிரியான காதல் பாடல், அது மட்டும் இல்லாமல் மானே மரகதமே என்ற ஒரு அற்புதமான ஒரு டூயட் பாடல்னு எக்கச்சக்க பாடல்கள் மனோ அவர்கள் மற்றும் ஜானகி அம்மா அவர்களுடைய காம்போவில் வந்திருக்கிறது. இப்போது ஜானகி அம்மா அவருடைய உடலுக்கு அவர் அஞ்சலி செலுத்தும் போது அவங்க இடையேயான அந்த குறும்புத்தனமான அந்த நட்பு நினைவுக்கு வரக்கூடிய அதே வேளையில் இசை உலகிற்கு இந்த காம்போ கொடுத்திருக்கக்கூடிய கொடை, அந்த நல்ல நல்ல பாடல்கள், நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய பாடல்களையும் நம்மளால் நினச்சி பார்க்காம இருக்க முடியல. ஸோ ஒருபுறம் ஜானகி அவர்களுடைய மறைவை நினைத்து வாடக்கூடிய அதே நேரத்தில் மற்றொரு புறம் அவர்களுடைய பங்களிப்பு திரை இசை உலகில் எந்தெந்த மாதிரியான பாடல்களை, விதவிதமான பாடல்களை, வெரைட்டியான காம்போவில் அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் நாம் அசை போட வேண்டியது அவசியமாகிறது. மனோ அவர்களை பார்த்தோன்னே அவருடைய கண்ணீர் மல்க அவர் அஞ்சலி செலுத்தக்கூடிய காட்சிகளை பார்த்த உடனே அந்த பாடல்களும் அவங்க 2 பேரும் பகிர்ந்து கொண்ட தருணங்களும் நம்முடைய மனதிற்கு வராமல், நம்முடைய நினைவுக்கு வராமல் தவிர்ப்பதை முடியவில்லை. செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.